அதில் 70 லட்ச ரூபா அந்த பொட்டியில் இருந்ததுன்னா அது எனக்கு கொடுத்தா நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன். எங்கள் ஜன்னலை திறந்து தான் நான் எட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. தயவு செஞ்சு வாங்க, வந்து பாருங்கள். மக்களுக்கு இதை செய்ய முடியும், 5 வருஷத்தில் இதை செய்ய முடியும், சிலது வந்து 10 வருஷத்தில் செய்ய முடியும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல சின்னமே கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எங்களோட நன்றி. ஐயோ ஜெயிலில் போனால் நாளைக்கு தண்டனை அப்படின்னும் போது இது செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். தமிழில் கூட அவங்களுக்கு சைன் போட தெரியல, எங்கே போடணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, இங்கே போடுங்க அப்படின்னு. வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது டெஃபினட்டாக. அது வந்து மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். கை கொடுக்குற வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. நீ கையை தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஏன் எனக்கு தரேன்னு கேள்வி கேட்பான். அப்படி வந்து மொழியே தெரியாத ஒருத்தர் போய் இன்டர்பிரட்டரை வச்சுக்கிட்டா போய் ஒழிக்க செய்ய முடியும்? டெஃபினட்டாக வந்து மாற்றம் நிகழும். சாக்கடை வாசனையும் மூத்திர வாசனையும் தான் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். எனக்கே வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா கடன் இருக்குங்க. நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நெட் டிவி ஃபார் யூ வழங்கும் அரசியல் களம் 2019. தமிழகம் 39 தொகுதிகள், புதுவை 1 தொகுதி உட்பட 40 தொகுதிகளுக்கான பாராளுமன்ற தேர்தலை தமிழகமே எதிர்நோக்கியுள்ள இந்த நிலையில் தமிழகத்தில் மத்திய சென்னையில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள திருமதி கமீலா நாசர் அவர்கள் மக்கள் நீதி மையம் வேட்பாளர். அவர் தான் இன்டர்வியூ பண்ண போறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா. நெட் டிவி ஃபார் யூ சார்பாக உங்களுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி. என்னுடைய முதல் கேள்வி, ஒரு பெண் வேட்பாளர், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர், கடந்த 15-20 ஆண்டுகளாகவே இந்தியா முழுவதும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேள்விக்குறியாவே இருக்கு. அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ வந்து பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 11% தான் பெண்கள் இருக்கிறாங்க. அங்கே 33% அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த ரேஷியோவை நம்ம எட்டவே இல்லை. எங்கள் கட்சி வந்து 50% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது வெறும் 13 மாதமே உள்ள வயதுள்ள ஒரு கட்சி. நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஒரு ஃபுல் ரீச் வரும்போது 50% பெண்கள் வந்து எங்கள் கட்சியில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கும் நாங்கள் வந்து 50% எட்டுற அளவுக்கு நாங்கள் போய் ஆட்களை அனுப்புவோம். டெஃபினட்டாக தமிழனின் குரல் பெண்கள் வாயிலாக நிச்சயமா வந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்கும்னு நம்புறேன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. 33% மட்டுமே எங்களுடைய இலக்கல்ல, 50% எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் நீதி மையம் தமிழகத்தினுடைய புது வரவாக பார்க்கப்படுகிறது. ஆனா உங்களுடைய கட்சியில வந்து 33% அளவிற்காவது இப்போ பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்களா? பெண்கள் இப்ப நான் 13 மாசம் ஏன் நான் சொல்றேன்னா, 13 மாசத்துல வந்து உள்ள வந்து இணைந்தவர்களை தான் நாங்க வந்து வேட்பாளரா நம்ம நிறுத்த முடியும். நாங்களும் வந்து பெண்களையும், சிறந்த பெண்களையும் தேர்ந்தெடுத்து தான் எங்க தலைவர் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஜெயிக்கக்கூடிய பெண்களை தான் நிறுத்தியிருக்காங்க. இப்போ மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா தயாநிதி மாறன் அவர்கள் போட்டியிடுறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியான திரு சாம்பால் அவர்களுக்கு வந்து தொகுதியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அங்கே வந்து உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த திரு தெக்லான் பாகவி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 4 முனை போட்டிகள் உங்களுக்கு எவ்வளவு சவாலா இருக்கு? மிகுந்த சவால் அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என் வேலையை நான் சரியா செஞ்சேன்னா என் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆவேன்னு தான் நான் நம்புறேன். எத்தனை எம்பிக்கள் வந்து ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் தான் மறுபடியும் போட்டியிடுறாங்க. எத்தனை எம்பிக்கள், அதாவது பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்த எம்பிக்கள் ஜெயித்ததுக்கு பிறகு இந்த மக்கள்கிட்ட வந்து என்ன குறைன்னு கேட்டாங்க. அதுவும் இல்லாம 25 கோடி வந்து பாராளுமன்றம் ஒதுக்குது 5 வருஷம் அவங்களுடைய பதவி காலத்துல. அதை ஒழுங்கான முறையில வந்து செலவு பண்ணாங்களா? இந்த கேள்வியெல்லாம் மக்களுக்கு வந்து கேட்க தெரியல. எங்களோட கட்சியை வந்து மக்களுக்கு அவேர்னஸ் ஊட்டுறது தான் எங்களோட கட்சியோட முதல் இதுவே. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்கு கேள்வி கேளுங்க. நீங்க வந்து கேள்வி கேட்காம இருந்தனா எதுவுமே நமக்கு கிடைக்காது. அழுகுற புள்ள தானே பால் குடிக்கும். இரு திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் புதிய வரவான மக்கள் நீதி மையம், தமிழகத்துல மக்கள் எந்த அளவுக்கு உங்களை ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் நீதி மையம் வந்து எங்களுடைய கேடர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க போய் எங்களுக்காக வேலை செய்யறாங்க. மக்கள் கிட்ட வந்து பெருத்த வரவேற்பு இருக்கு. டெஃபினட்டா வந்து மாற்றம் நிகழும். மாற்றம் வந்து ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து ஒரு டார்மெண்டா இருக்கிற எல்லாரும் வந்து திடீர்னு கிளம்புவாங்க. அதுதான் உண்மை. அதாவது பெரும் புரட்சிகள், பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆகட்டும், எந்த ரெவல்யூஷன் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் பெண்கள் வாயிலாக தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு டார்ச் பேரரா நான் இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மத்திய சென்னை தொகுதியில் நீங்க மக்களை சந்திக்கும் போது என்ன மாதிரியான குறைகள் அவங்க தொடர்ந்து முன்வைக்கிறாங்க? பெருத்த குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிக்கிட்டு எல்லா பெண்களும் தெருவில் வந்து வரிசையாக போய்கிட்டு இருக்கிறத வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. தண்ணி இல்லா பிரச்சனை தான் வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதுக்கே இன்னுமே வழி செய்யலன்னு தெரியல. அப்புறம்
நாங்கள் வந்து சார் என்னை வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. பெருந்திரளான கூட்டம். ஆனால் நாங்கள் வண்டி மேலே நிற்கிற எங்களுக்கு சாக்கடை வாசனையும் மூத்திர வாசனையும் தான் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம், ஸ்மெல் பண்ணோம். மக்களுடைய ரொம்ப வந்து அடித்தட்டு மக்கள் வந்து அவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க இவங்க, ஏதாவது நம்மளுக்கு செஞ்சிடமா ஏக்கம் தெரியுது, அவங்க முகத்தில் வந்து ஏக்கம் தெரியுது. அது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தம். ப்ளஸ் அட் த சேம் டைம் வந்து நம்ம இவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற வந்து ரொம்ப உந்துதலை கொடுக்குது. அது வந்து அந்த உந்துதல் தான் வந்து பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். நீங்கள் மத்திய சென்னை மக்களை மேம்படுத்துவதற்கான என்ன மாதிரியான திட்டங்களை மக்கள் நீதி மையம் முதல் வந்து நல்ல எங்களுடைய திட்டங்கள், கொள்கைகள், மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். அதில் எங்கள் திட்டங்கள் எதுவுமே வந்து பொய் சொல்ற மாதிரி இருக்காது. அடுத்த வருஷம் நாங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது, அடுத்த தேர்தல் போது மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து நாங்க நிறைவேற்றி இருப்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆனா எது நிறைவேற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பா ஆட்சியில இருந்தாதான் முடியும்ன்றத நாங்க வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஆட்சியில இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அதனால எங்களோட மேனிஃபெஸ்டோ வந்து ரியலிஸ்டிக் மேனிஃபெஸ்டோ. ஒரே ஒரு மேனிஃபெஸ்டோ நான் சொல்றேன் பாருங்க. அதுல இருக்கிறது ஒண்ணு சொல்றேன். 5 வருடத்தில் குடித்த நீரை வந்து இனிமேல் நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படி வேலை செய்ய போகிறோம்னு எங்களுக்கு பேக் எண்ட் ஒர்க்கு நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அதை செயல்படுத்த ஆரம்பிப்போம். அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த 2வது நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, வேலை வாய்ப்பு. 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னார் ஒருத்தர். ஆனால் செய்யவே இல்லை. அதுக்கும் மேலே வேலை வாய்ப்பு வேலை இல்லா திண்டாட்டம். மக்கள் நீதி மையத்தில் வந்து கோடீஸ்வர வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா கடந்த ஒரு வாரமாகவே அனைத்து கட்சிகளுமே குற்றம் சாட்டி வர்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? எனக்கே வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா கடன் இருக்குங்க. நான் ஒன்றும் கோடீஸ்வரி கிடையாது. நீங்கள் இருந்து இந்த பேசக்கூடிய இடம் கூட பேங்க்ல வந்து பிளெஜ் பண்ணி தான் இருக்கிறேன். மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த மட்டும் நீண்ட காலம், அதாவது 1996 அப்புறம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 2 முறை அந்த தொகுதியில் வென்றவர் தயாநிதி மாறனே மீண்டும் போட்டியிடுறார். உங்களுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய நேரடி போட்டினா நீங்க எந்த கட்சியை சொல்லுவீங்க? நான் யாரையுமே போட்டியாவே நினைக்கலையே. நான் வெற்றி கேண்டிடேட்னு நினைச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் யாரையுமே போட்டியா நினைக்கல. ஆனா என்னன்னா, என் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய கட்சியில் நிக்காம இன்னொரு கட்சிக்காக போய் வேலை செய்யறது வந்து நான் ரொம்ப ஒரு தப்பா நினைக்கிறேன். அப்படி நின்று இருக்க கூடாது. அவரே தனிப்பட்ட முறையில் நின்று இருக்கலாம். அதுவும் ஒரு பெரிய கட்சி தான். அதாவது நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் சொல்றீங்க இல்லையா? ஆமா, அவர்தான் சொல்றீங்க. அவர் சொல்றேன். ஏன்னா என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் வந்து இன்னொரு கட்சியோட சேர்ந்து நிக்கிறாரு. ஏன் அவரால் தனியா நிக்க முடியாதா? நீங்க கூட கட்சி சார்பா தான்? நான் கட்சி சார்பா நிக்கிறேன். ஆனா எங்க கட்சி யாரோடையும் சார்ந்து நிக்கலையே. ஒரு கட்சிங்கிறது கூட்டணியே போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. கூட்டணியே இல்லாம நீங்க நாளைக்கு உங்களுடைய மக்கள் நீதி மையமே நாளைக்கு ஜெயிச்சா கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து உங்களால எந்த விதமான பலனை தமிழ் மாநிலத்துக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. எங்க ஆட்கள் அங்க போய் இருந்தோன்னா வந்து ஆட்சி மாற்றமே நிகழுமே. நாங்க வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் நாங்க நிக்கிறோம். அதாவது இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். நீங்க வந்து ஒரு பிரபலம், உங்களுடைய கணவர் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நீண்ட காலமாக ஒரு மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய மனைவியை நீங்க இந்த கட்சியில போட்டி போட்டுங்க. உங்களுடைய குடும்பத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தொடர்ந்து மீடியா ஊடகங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து நான் பதில் சொல்லணும்னா தேர்தலுக்கு அப்புறமா நிச்சயமா உங்களெல்லாம் சந்திச்சு பதில் சொல்றேன். ஆனா இது வந்து குடும்ப விவகாரம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. 1. 2வது ரொம்ப காலமா பிரபல்யமா இருக்கிற ஒரு நடிகர்னு சொன்னீங்க. உங்க கேள்வியிலேயே நான் பதிலே நான் எடுத்துக்கிறேன். ஓட்டு போடக்கூடாதுன்றதே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் உள்நோக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து இது அரசியல் உள்நோக்கத்தோட செய்யறதுதான். இதை பத்தி நான் பெருசா ஒன்றும் பேச விருப்பப்படல. ஆனா அப்படியே உங்களுக்கு இன்னும் எங்க குடும்பத்தை பத்தி எங்க ஜன்னலை திறந்துதான் நான் எட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. தயவு செஞ்சு வாங்க, வந்து பாருங்க. ஒன்றும் யூஆர் ஆல் வெல்கம் ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் தற்போதைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதல்வர் எப்படி ஆட்சி பண்றாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதுன்னா யாருமே எதிர்க்க மாட்டாங்க இல்லையா? நல்ல ஆட்சி, சூப்பரான ஆட்சிப்பா, இது நல்லா இருக்கு, இது எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னா போட்டின்றதே வராது. அதாவது அண்ணா போஸ்டா வந்து திரும்பி நிப்பாரு, அவர் ஜெயிச்சுட்டு வந்துருவாரு. அவ்வளவுதான். கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ஒண்ணு காங்கிரஸுக்கும் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குமே மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2 திராவிட கட்சிகளுக்கு மட்டுமான ஒரு போட்டியா தான் பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் புதுவரவான மக்கள் நீதி மையம், ஏற்கனவே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இவர்களுடைய நிலையெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுல வந்து வெற்றி வாய்ப்பை நாங்க வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வெற்றி எங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து நாங்க வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தமிழகத்துல முன்னெடுத்துட்டு வர்றாங்க. அவங்களும் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அந்த மாற்றத்துக்கும் எங்களோட மாற்றத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப காலமா இருக்காங்க. மாற்றம்னாங்க, அப்ப இது வரைக்கும் மாற்றம் செஞ்சிருக்கலாமே. அவங்க வந்து 8 வழி சாலையை வந்து புறக்கணிச்சாங்க. ஆனா
யார் வந்து செய்ய போறேன்னு சொன்னாங்களோ அவங்களோடவே தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப என்ன மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியும்? எதிர்காலத்துல மக்கள் நீதி மையம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியோடையுமே கூட்டணி வைக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியுமா? நாங்க யார் கூட கூட்டணி வைக்கலையே. இந்த தேர்தல வைக்கல, நாங்க கூட்டணி வைக்காம நிக்கணும்னு தான் நாங்க வந்து நாங்க பாடுபட்டுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்குன்னு தனித்துவம் இருக்கு. எங்களோட கொள்கைகளுக்கு உட்பட்டு யார் வருவாங்கன்னு தெரியாது. அப்படியே வந்தா எங்களோட கொள்கைகளுக்கு வந்து அவங்க வந்து ஒத்து போகணும். அப்பதான் வந்து நாங்க வந்து, ஏன்னா நாங்க வந்து எல்லா விஷயங்களும் நாங்க சொல்ற எல்லா மேனிஃபெஸ்டோக்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி அது உள்ள போயிருக்கு. ஒரு விஷயம் ஒன்று சொல்றோம்னா வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்றோம்னா லாட் ஆஃப் ரிசர்ச் ஹஸ் கான் இன்டு தட். வி ஆர் நாட் சிம்பிளி சேயிங் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு நாங்கள் சொல்லல. மக்களுக்கு இதை செய்ய முடியும், 5 வருஷத்துல இதை செய்ய முடியும், சிலது வந்து 10 வருஷத்துல செய்ய முடியும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம். நாளைக்கே வந்து குடிசை இல்லா தமிழகத்தை நாங்கள் உருவாக்க நாங்கள் சொல்லவே இல்லை. We have given 5 years time for that. மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சி தலைவர், உங்களுடைய தலைவர் இந்த தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி பல்வேறு கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்திச்சிருக்காரு. ஆனா இது எல்லாமே கூட்டணிக்கான ஒரு சந்திப்புகளாகவே ஊடகங்கள் பார்த்தன. எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது உடல் நலம் விசாரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஒவ்வொருத்தரையுமே போய் பார்த்திருக்காரு. அதாவது சும்மா போய் எனக்கு கூட வாங்க கூட்டணி நாங்க வரோம்லாம் நாங்க சொல்லிட்டு போகவே இல்லை. மக்கள் நீதி மையத்தையும் எந்த கட்சியும் கூட்டணி கழிக்கலையா? நாங்க யாரையுமே கூப்பிடல. இல்ல உங்களை யாரும் கூப்பிடலையாங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. எங்களுடைய கொள்கைக்கு யாருமே வந்து அது எங்களோட இதுக்கு யாருமே வரலையே, வரமாட்டாங்களே. ஏன்னா இப்ப நடக்கிற ஆட்சி முறை தான் உங்களுக்கு தெரியுமே, அது நாங்க எப்படி ஒத்து போக முடியும்? உங்களுடைய கட்சி தலைவரும் தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள். திரு ரஜினிகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லி அது வந்து இன்னும் முழுமைப்படாமல் இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவருடைய தனிப்பட்ட வெறுப்பு தானே. நண்பர்கள், திரு கமல் அவர்களும் திரு ரஜினி அவர்களும் நண்பர்கள், சினிமா துறைக்கு வேண்டியவர்கள், எங்களுக்கும் நண்பர் நாங்க சொல்லிக்கலாம். ஆனா யாரையாவது ஒருத்தர் ஆதரிக்கிறது வந்து அவருடைய சொந்த வெறுப்பு தானே. தமிழகம் வந்து ஏற்கனவே சினிமா துறையிலேருந்து வந்த முதுபெரும் தலைவர்கள், மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து கேப்டன் அவர்கள், திரு சரத்குமார் அவர்கள் கட்சி வச்சிருக்காரு. தற்போதைய புதிய வரவான மக்கள் நீதி மையம், உங்களுடைய தலைவர் எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டார்ச் லைட் மாதிரி நாங்க வந்து எப்பப்ப தேவையோ அப்பெல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் கூடிய ஒரு வசதியோட தானே இருக்கீங்க. மக்கள் சக்தி தான் வந்து பேட்டரி. ஸோ பேட்டரி வில் நாட் கோ வீக். மக்கள் சக்தி எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். தேர்தல் ஆணையம் நீங்கள் கேட்ட இணைந்த கைகள் சின்னத்தை தரலங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல சின்னமே கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எங்களோட நன்றி. தமிழகத்தில் வந்து கடந்த 2014 தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 45% வாக்குகள் சராசரியாக பெற்றிருந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 37% வாக்குகள் பெற்றிருந்தது. காங்கிரஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் ஒரு 5% வாக்குகள் கிடைத்தது. முதல் முறையாக களம் காணக்கூடிய மக்கள் நீதி மையம் 2019 பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சதவிகித வாக்குகளை எட்டும் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு. ஸோ எங்க கட்சியே வந்து மக்களின் நலன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் கட்சியோடைய மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மக்களின் நலன். மக்கள் வந்து எங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, நாங்கள் நம்பி நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கோம். ஸோ இந்த சதவீதத்தை எல்லாம் மீறி நாங்கள் வந்து மக்களை தொடர்ந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போம். மேடம், இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும், நீங்க தான் பொருத்தமான நபர் அதுக்கு. இப்போ சமீபத்தில் முத்தலாக் சட்டத்திற்கான அந்த சட்டத்திற்கான மாற்றங்கள் பற்றி இந்திய பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணி அதை நிறைவேற்றியிருக்காங்க. அதை நிறைவேற்றலைங்க, அப்பர் ஹவுஸ்ல நிறைவேற்றலை, லோயர் ஹவுஸ்ல தான் நிறைவேற்றி இருக்காங்க. அது அப்பர் ஹவுஸ்ல போய் அதுக்கான வந்து நிச்சயமா அது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? கண்டிப்பா நான் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறேன். ஆனா உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த பல பேர் அதை வரவேற்று, பல பேர் யார் வரவேற்கிறாங்க? இந்த வழக்கை தொடுத்தவரே ஒரு இஸ்லாமிய பெண் தான். வழக்கை தொடுத்தவரே இஸ்லாமிய பெண் தான். பட் என்ன, இப்போ வந்து ஒரு வழக்கு, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். தலாக் சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, ஒரு பெண் போய் கேஸ் போடுறாங்க, எனக்கு தலாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ் வந்து 14 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போகுதுன்னு வைங்க. 14 வருஷத்துக்கு இழுத்துட்டு போச்சுன்னா அந்த லேடியுடைய எல்லா பிராயத்தையும் அவங்க கடந்துருவாங்க 14 வருஷத்துல. அது எப்படி நீங்க வந்து நல்ல சட்டம் நீங்க நினைப்பீங்க? 14 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த வித சப்போர்ட்டும் இருக்காது. குழந்தைங்களும் 14, எந்த குழந்தை வந்து ஒரு 5 வயசா இருந்தா 19 வயசு ஆயிடும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இழுபறியான ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுடும். அதாவது வழக்கு சட்டம் வந்து நீண்ட காலம் வழக்கு. ஆமா, எந்த வழக்கை வந்து உடனே தீர்ப்பு கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாலியல் குற்றங்கள், அந்த குற்றம் இந்த குற்றம்லாம் நிகழுது. ஆனா ஜெயிலுக்கு போறாங்க, போயிட்டு பெயில்ல வெளியில வர்றாங்க. ஒரு குற்றம், அதாவது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் நிகழும் போது தண்டனை பெறுவதற்கான நேரமும் அந்த குற்றம் நிகழ்ந்த நேரமும் ரொம்ப கம்மியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி அப்படி அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா குற்றம் செய்யறதுக்கு பயப்படுவான். ஐயோ ஜெயிலில் போனா நாளைக்கு தண்டனை அப்படின்னும் போது இது செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான சட்ட அமைப்புகள் சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியம். சட்டம் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸ்ட்ரிக்டா இருந்தா கண்டிப்பா சாத்தியப்படும். தற்போதைய சட்ட கட்டமைப்புகள் வலிமையா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வலிமையா இருக்கிற சட்டத்தை வந்து வலுவிலக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா அமைப்பினரும், பதவியில இருக்கிறவங்களும். ஸோ அது வந்து மாறணும். பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் பற்றி நாடே அறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ இது மாதிரி பல்வேறு குற்றங்கள் நடைபெறதா தொடர்ந்து சொல்றாங்க. எல்லா குற்றங்களுக்குமே ஏன் முக்கியத்துவம் தர்றதில்ல? ஒரு சில குற்றங்கள் இப்போ உங்களுடைய தலைவர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா பொள்ளாச்சி அந்த துன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த ஸ்பாட்ல போய் பார்த்தாங்க. நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வாய்ஸ் கொடுக்குறோங்க. நாங்கள் வந்து தமிழ்நாடு தமிழகத்துக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ இல்லைன்னா அவர் கேண்டிடேட்டாக நின்றுருப்பாரு. இந்த நேரத்தில் வந்து அவர் நின்றுருப்பாரு. அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும்னு அவர் விருப்பப்படலை. எங்கள் எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணணும், படித்தவங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும், விஷயம் தெரிஞ்சவங்களை அனுப்பணும் அப்படின்னு நினச்சி தான் எங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி இருக்கிறாரு. இல்லைன்னா அவரும் வந்து ஒரு கேண்டிடேட்டாக நின்றுருப்பார் இல்லையா? படித்தவங்களுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம். படித்தவங்களுக்கு மட்டும், விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு. தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை, அதாவது சில பேருக்கு வந்து சைன் போட கூட தெரியாதவங்க வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. தமிழில் கூட அவங்களுக்கு சைன் போட தெரியல. எங்கே போடணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, இங்கே போடுங்க அப்படின்னு கையை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழல் மாறணும். ஐ திங்க் கல்வி தகுதியை வந்து நிர்ணயம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பன்மொழி புலமை பெற்றுக்கணுன்ற கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகக்கூடிய, இப்போ நானே வந்து தமிழ் பேசும்போது ரீச்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகக்கூடிய ஒருத்தர் வந்து பாராளுமன்றத்துக்கு போனால் நம்மளுடைய குறைகள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து நல்ல ஒரு சத்தமாக ஒலிக்க செய்யலாம். அப்படி வந்து மொழியே தெரியாத ஒருத்தர் போய் இன்டர்பிரட்டரை வச்சுக்கிட்டா போய் ஒலிக்க செய்ய முடியும்? அவர் சொல்றது இவர் சொல்றது வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வரும்போது இன்டர்பிரட்டர் வந்து எப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆஸ் எ ரிப்போர்ட்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. என்னுடைய கருத்தை நான் வந்து சத்தமா சொல்லக்கூடிய ஒரு மொழி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஆங்கில புலமை இருக்கு, நான் போய் பேசுவேன். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான போராட்டம். அது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும். இதுக்கு மேல நான் என்ன பதில் சொல்றது? தமிழர்களுக்கு ஹிந்தி ஒரு கட்டாய பாடமா வைக்கணும் அப்படின்னு கட்டாய பாடம் நான் சொல்ல மாட்டேன். விருப்பம் உள்ளவங்க படிங்க. இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதுல, அதாவது நீங்க வந்து பிரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுசா ஏதாவது கத்துக்கணும். அப்பதான் பிரெயின் ஆக்டிவா இருக்கும். பிரெயினோட ஸ்ட்ரக்சர் அது மாதிரி. நீங்க வந்து வயசு ஆக புது விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கணும். அதாவது 50 வயசுக்கு மேல வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு சரி இது ஒரு மொழியாக கூட கற்றுக்கலாம் இல்லையா? இரு திராவிட கட்சிகளுமே வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு அதிகமான வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கியிருக்காங்க இந்த தேர்தலில். அதை பற்றி உங்களோட வாரிசு அரசியல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது டெஃபினட்டாக. அது வந்து மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இந்த முறை தேர்தலுக்கு அப்புறம், முடிவுக்கு அப்புறமா அதை பற்றி நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். தேர்தல் சமயத்தில் இன்னொரு வேட்பாளரை பற்றி குறை சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படல. அது வந்து அவருடைய உரிமை, அவர் நிக்கிறதுக்கு. அவரும் ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோன்னா. ஆனா வாரிசு அரசியல் வந்து பெருத்துக்கிட்டே போகிறதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் மக்கள் வந்து இன்னும் ஏமாளியா இருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இத்தனை பேருன்னு ஒரு சொல்லக்கூடிய வந்து நிலைமை மாறணும். என்னைக்கு வந்து மக்கள் கிட்ட காசை கொடுத்து ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் இருக்குதோ, இல்லை இப்ப நாடு ஃபுல்லா பரவிடுச்சு இருக்குதோ, அது மாறினாதான் அவங்க கேள்வி கேட்கவே ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து எப்படின்னா எலெக்ஷன் வருதா, எவ்வளோ காசு தருவான் அப்படின்னு கேட்குற அந்த நிலைமையில இருக்காங்க. ஏன் மக்களை வந்து அந்த நிலைமையிலே வச்சிருக்காங்க? ஸோ அந்த நிலைமையிலேயே அவங்கள வச்சு அந்த ஓட்டன்னைக்கு போய் பணத்தை கொடுத்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம், இதுக்கு போடு அதுக்கு போடு, அவ்வளோதான். சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அது பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மேடம். இந்த இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டே முதல்ல இந்தியாவுக்கு தேவைதானா? அதாவது அதையும் மீறி நம்ம வரணுன்றது தான் நம்மளுடைய கருத்து. எங்களோட கருத்து அதுதான். 50%, அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அவ்வளோதான். இடஒதுக்கீடை பற்றி நாங்கள் யோசிக்கல. இப்போ சாதிவாரி இடஒதுக்கீடு வந்து மக்கள் நீதி மையம் ஆதரிக்கலன்னு எடுத்துக்கலாமா? ஆதரிக்கலன்னு கிடையாது. யார் ரொம்ப பின்தங்கி போயிருக்காங்களோ அவங்களுக்கு கை தூக்கி மேலே விடணுன்றது எங்களோட கொள்கை. அதாவது யாருமே கீழே இருக்கக்கூடாது, மேலே வாங்க. அதாவது பொருளாதார தலைவர் வந்து மேலே நின்றுட்டு வாங்க, கை கொடுக்குறேன் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. நீங்க கையை தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ளவர்களை மேம்படுத்துவதுதான் உங்களுடைய. இல்லை, பொருளாதாரம் மட்டுமே கிடையாதுங்க.
இல்லைங்க. அவங்களுக்கு வந்து அறிவுசார் கல்விகள் கொடுக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். மெயினாக நான் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு நாங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் சேர்க்குறோம். அப்புறம் நிறைய கேம்ப்ஸ் போடுறோம். அது மூலமாக வந்து இப்போ டெய்லரிங் அது இது அவங்க வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தால் வீட்டுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும், அந்த வேலைக்கு போகிற ஹஸ்பண்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு. அது ஏன்னா இன்னைக்கு செஞ்சு நாளைக்கே நடக்க போகிறது இல்லை, படிப்படியாக தான் வந்து அந்த மாற்றங்கள் நிகழும். தேர்தல் அறிவிப்பதற்கு 2-3 மாத காலத்திற்கு முன்பாக உங்களுடைய கட்சி தலைவர் வந்து கிராம சபை கூட்டம் வந்து ரொம்ப பரவலா நடத்தினாங்க. உங்களுடைய தலைவரை பார்த்து மற்ற கட்சிகள் நடத்தினதாகவும் 2-3 மாசம் இல்லைங்க. அதாவது நாங்கள் கட்சி வந்து பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சோம் போன வருஷம். இமிடியேட்டா வந்த கிராம சபை வந்து மே 1ஆம் தேதி. ஏப்ரல் 28 நாங்கள் வந்து மாக்கு கிராம சபைன்னு ஒன்று போட்டோம். இப்படி மாதிரி கிராம சபை அதை நாங்கள் போட்டோம். ஏன்னா கிராம சபை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து 50s அதுக்கப்புறம் 92ல வந்து மாற்றி அமைக்கப்பட்டு மறுபடியும் வந்தது. ஆனால் யாருமே என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து பின்னாடி தள்ளி வச்சுட்டாங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இவங்க அவங்களாம் விஏஓ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் பெருவாரியே சேர்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பணம் மக்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து கிராமத்துல பஞ்சாயத்துல தான் வருது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து நாங்க தூசி தட்டி எடுத்திருக்கோம். இருக்கிற சட்டத்தை ரீஇன்வென்டிங் த வீல், அதுதான் we did. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து நாங்க 40 தொகுதிகளில் வின் பண்ணினா கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் தொடர்ந்து. ஏங்க இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாமாங்க? அவங்க எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்தாங்க, ஏன் வந்து ஒரு தேர்தல் வரும்போது மட்டும் வாக்குறுதிகள் கொடுக்குறோம்? தேர்தல் வரும்போது ஏன் நான் இதை பண்றேன் அதை பண்றேன், ஏன் முன்னாடியே செஞ்சுட்டு நீங்க போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டா உங்களுக்கு தான் போட போறாங்க. கடந்த காலங்களையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இல்லையா விவசாய கடன்? எவ்வளவு பண்ணாங்க? 60,000 கோடி பண்ணியிருக்காங்க இல்லையா? யார் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களா? அகில இந்திய அளவில். இந்திய அளவில் போதுமா அது? இப்படி கடன் தள்ளுபடி பண்ணிட்டே இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழல்? சூழலே கிடையாது. அவங்கள வந்து மேலே தூக்கிட்டு வர்றது தானே மெயின். நீ கடன் வாங்குற விவசாயி ஏன் வச்சிருக்கேன்? விவசாயம் இஸ் அன் இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப். விவசாயம் இன்னைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதை வந்து இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தையே அழிச்சிட்டாங்க. இப்போ கண்டிப்பா அந்த அரசியல் அமைப்புகளை தான் நான் குற்றம் சொல்வேன். டெல்டா மாவட்டம் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, தஞ்சாவூர் இஸ் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். ஆனா எங்க இருக்கு அந்த ரைஸ் பவுல்? இப்போ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அரிசியை வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். விவசாய கடன் பத்தி சொன்னீங்க. தமிழகத்துல வந்து தொடர்ந்து இலவசம், இந்த இரு திராவிட கட்சிகளுமே கடந்த காலகட்டங்களில் இலவசத்தை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இலவசம் இது வந்து மக்களுக்கு ஒரு தேவையான பொருளாக இருக்குமா, இல்லை இலவசத்துக்கே நீங்க டோட்டல் அகெயின்ஸ்டான ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க? அதாவது மக்களை நினைச்சுதான் நான் பரிதாபப்படுறேன். அந்த இலவசத்தை கை நீட்டி வாங்குறது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்னு நான் நினைக்கிறேன். எப்ப நம்ம கை நீட்டி யார்ட்டையோ போய் ஏதாவது வாங்குவோம்? இல்லாத ஒரு சூழல்ல. ஸோ அந்த இல்லாத சூழலை வந்து நம்ம போக்கிட்டோம்னா எவனுமே இலவசம் வாங்கவே மாட்டான். நீ ஏன் எனக்கு தரேன்னு கேள்வி கேட்பான். உங்களுடைய புனா நேரத்தை செலவழிச்சு நிறைய கருத்துக்களை ரொம்ப ஹானஸ்டா நேர்மையா சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி.